அவைக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இம்மன்றத்தில் எனது முதல் பேச்சு இது. படித்ததில் பிடித்தது சென்று கொண்டிருக்கிறது. இனி படிப்பதும் பிடிக்கும். நான் வாசிப்பதை நீங்கள் கேட்டால் உங்களுக்கும் பிடிக்கும். அதன் பின்பு நீங்கள் கேட்டதில் பிடித்தது என்று சொல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு எனது பேச்சினை ஆரம்பிக்கின்றேன். நமது மனநிலைக்கும் வாழ்க்கையின் நிலைக்கும் தகுந்த ஏற்ற எழுத்துக்கள் எண்ணங்கள் நாம் படிக்கும் பொழுது நமக்கு அது பிடிக்கிறது. எனவே அது படித்ததில் பிடித்தது. இலக்கிய வகையினில் இலக்கிய ரீதியில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் எதற்கும் இல்லை. இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆகுதோ, இலக்கியம் மாறுதோ இலக்கியம் ஆனதோ என்ற கண்ணதாசன் கவிதைக்கேற்ப நமது தமிழ் இலக்கியத்தில் வந்த சில பழமொழிகள், சில முதுமொழிகள், சில சொற்கள் நாம் படித்ததும் நமக்கு பிடித்திருக்கும். நமது வாழ்க்கையின் அனுபவங்களை ஒரு சில வார்த்தைகளில் நச்சென்று 4 வார்த்தையில் சொல்லிக் கொண்டு போவதால் நமது மனதில் அது பச்சை மரத்த ஆணி போல பதிந்து விடுவதாலேயே அவை நமக்கு நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டிகளாக அமைகின்றன. ஒரு சில வாசகங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள். இதை யார் எழுதியது, எங்கு எழுதியது என்பதை விட அது கூறும் கருத்துக்கள் நமக்கு முக்கியமானவை. இவ்வாசகங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். வளைவில் முந்தாதீர், சப்தம் எழுப்பு, தொடர்ந்து வா, தொட்டு விடாதே, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம், தலைக்கவசம் உயிர் கவசம், அதுபோலவே உன் சமூகம் உனக்கு முன்னே செல்லும் என்று வழக்கமான சில வாசகங்களை நீங்கள் படித்திருப்பீர்கள். எங்கு படித்திருப்பீர்கள் என்பது சற்று உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதை போலவே அதை தொடர்ந்து அது மட்டுமல்ல, மனிதனின் வாழ்க்கையில் உண்டான சில அனுபவங்களை சில எளியவர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் தங்களது எண்ணங்களை எளிமையான வார்த்தைகளில் பலரும் படிக்கும் வண்ணம் எங்கேனும் பதிவிடுகிறார்கள். முக்கியமாக இன்றைய நாட்களில் வாகனங்கள் பெருகிக் கொண்டு போகும் சூழ்நிலையில் வாகனங்களின் பின்னால் எழுதியிருக்கும் சில வாசகங்கள் நமது யோசனைகளை தூண்டிவிடுகின்றன. அத்தகைய சில வாசகங்களை நான் படித்த பொழுது என் மனதிற்கு பிடித்தது. ஒருவேளை அவை எனது வாழ்க்கை அனுபவங்களை தொட்டு இருக்கலாம். உங்களது வாழ்க்கை அனுபவத்தையும் தொட்டு விடும் என்ற நம்பிக்கையில் சில வாகன வாசகங்களை, ட்ரக் டயலாக் இங்கு மேற்கோள் கூற விரும்புகிறேன். ஏற்பதும் ஏற்காததும் தங்களது புரிதலை பொறுத்தது. முதன்முறையாக எனக்கு பிடித்த முதல் வாக்கியம், பயந்தவனின் வாழ்க்கை தகராறு, ஆனால் துணிந்தவனின் வாழ்க்கை வரலாறு. அதுபோலவே இன்று நான் இங்கு துணிந்து வந்திருக்கிறேன். நானும் இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் ஒரு வரலாறு படிக்க வேண்டும் என்ற ஆசை. பயந்தவனின் வாழ்க்கை தகராறு, துணிந்தவனின் வாழ்க்கை வரலாறு. அதை போலவே இது குறித்து நமது பண்டைய இலக்கியங்கள் 1000 செய்யுட்கள் 1000 பாக்கள் வந்துவிட்டன. என்றாலும் நச்சென்று நமது மனதில் பச்சென்று விழுவது இதுபோல வாசகங்களே. மீண்டும் சொல்கிறேன், எளிய வார்த்தைகள், எளியவரின் வார்த்தைகள் என்று நாம் இதை ஏளனம் செய்யக்கூடாது என்பதே எனது வேண்டுகோள். அதை போலவே சேர்க்கை நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். கூடா நட்பு என்று நீங்கள் இதில் திருக்குறளில் படித்திருக்கலாம். சேர்க்கை நன்றாக இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். எனவே இனிமேல் நீங்கள் யாருடனும் நட்பு கொள்ளும் பொழுது ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டுவதை இந்த வாசகம் எளிமையாக கூறுகிறது. அடுத்தபடியாக ஒரு மனிதனின் முயற்சி எவ்வாறு முடியும் என்பதை ஒரு சில வார்த்தைகளை இவை சொல்லுகின்றன. முடியும் என்பதை மூளையாலும் மனதாலும் முடிவெடு. முடியும் என்பதை மூளையாலும் மனதாலும் முடிவெடு. மற்றதை உனது உழைப்பும் உடம்பும் பார்த்துக் கொள்ளும்.
முடியும் என்பதை உனது மூளையாலும் மனதாலும் முடிவெடு, மற்றதை உழைப்பும் உடம்பும் பார்த்துக்கொள். முயற்சி திருவினையாக்கும் என்பதை சுருக்கமாக கூறும் அடுத்த வாசகம் இது. அதற்கு அடுத்தபடியாக மனித நேயம் பற்றி ஒரு சிறு வாசகம். மனித வாழ்வில் நடக்கும் அன்றாட நிகழ்ச்சிகளில் எளியவர்களுக்கு பங்கு இல்லை என்று நாம் மறுத்துவிட முடியாது. அவர்களின் அனுபவமே இங்கு அவர்களது வாக்கியங்களாக வாசகங்களாக வெளிப்படுகிறது. பிறர் துன்பம் கண்டு உன் கண்ணில் இரு சொட்டு கண்ணீர் வந்தால் அதை மீறிய மனித நேயம் எதுவும் இல்லை. பிறர் துன்பம் கண்டு உன் கண்ணில் இரு துளி கண்ணீர் வழிந்தால் அதை மீறிய மனித நேயம் ஏதும் இல்லை. அதற்கு பின்பு நாம் எவ்வளவு உதவி செய்வோம் என்பது வேறொரு கோணத்தில் நாம் பார்க்க முடியும். இவை மட்டுமல்ல, தற்காலிக வாசகங்கள் நமது விவசாயம் பற்றியும் சொல்கின்றன. சற்று கவனமாக கேட்க வேண்டுகிறேன். 3G, 4G, 5G எத்தனை ஜிக்கள் வந்தாலும் நமக்கு கஞ்சி ஊற்றுவது விவசாயம் மட்டுமே. 3G, 4G, 5G என்று எத்தனை ஜி வந்தாலும் நமக்கு கஞ்சி ஊற்றுவது விவசாயம் மட்டுமே. இதை போலவே நேரம் தவறாமை குறித்து ஒரு சிறு வாசகம். நேரம் தவறாமை குறித்து சிறு வாசகம். எவனையும் நம்பாதே, எவனை நம்பு. ஏனென்றால் சரியான நேரத்தில் வருபவன் அவன் மட்டுமே. எனவே சமயம் கருதி ஒரு சிறு வாசகத்துடன் முடிக்கிறேன். மொழி கற்றலின் அவசியம் பற்றி ஒரு வார்த்தை. தன் மொழியில் பேசினால் தனித்து நிற்பாய். தன் மொழியில் நமக்கு தெரிந்த நமது மொழியில் பேசினால் நாம் தனித்து நிற்போம். மாறாக பிறரின் தாய்மொழியில் பேசினால் அனைத்து நிற்பார். அவருடைய தாய்மொழியில் நாம் பேசும் பொழுது, அவரின் தாய்மொழியை அறிந்து தெரிந்து நாம் பேசும் பொழுது அவரது மனதில் நிற்கின்றோம். வணக்கம்.